கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார் இயேசு. கருணைக்காக தன்னை தந்த இயேசு நாம் அவருக்காக வாழ அழைக்கின்றார். இயேசு கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா? இயேசு கேட்கின்றார், என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்றாயா? இயேசு கேட்கின்றார், உன் பாவங்களை விட்டு விடுவாயா? இயேசு கேட்கின்றார், பிறருக்கு தீங்கு செய்வதை கைவிடுவாயா? இயேசு கேட்கின்றார், தீமை செய்வதற்கு மறைந்து திட்டமிடுவதை நிறுத்தி விடுவாயா? இயேசு கேட்கின்றார், பதவி பண ஆசைகளை விட்டு விடுவாயா? பிறர் வாழ்வு பெற நீ உயர்வு பெற நான் என்னை கையளித்தேன். என் இரு கரங்களையும் சிலுவையில் விரிக்கும் அளவிற்கு நான் உங்களை நேசித்தேன். என்னை பின்பற்றும் நீங்கள் மனிதநேயம் காக்க, எல்லோரையும் சமமாக நேசிக்க, பிறருக்கு உதவிக்கரம் நீட்ட, பிறர் துன்பத்தில் பங்கெடுக்க ஆர்வம் கொண்டவராய் இருக்க இயேசுவோடு இணைந்து சிலுவை பாதையில் பயணிப்போம். முதல் நிலை. முதல் நிலை. இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இது அநியாயமான தீர்ப்பு. பாவம் அதிகம் செய்தவர்கள் பாவம் இல்லாதவர் மீது தீர்ப்பு சொல்லுகிறார்கள். பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கும் முன்பு உன் கண்ணிலுள்ள தூசியை முதலில் அகற்று என்று கூறிய போதே எழுதப்பட்ட தீர்ப்பு இது. பெண்ணே, யாரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடவில்லை என்று விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் கூறிய போது எழுதப்பட்ட தீர்ப்பு இது. எருசலேம் தேவாலயத்தை சுத்தப்படுத்தி என் தந்தையின் இல்லத்தை கள்வர் குகை ஆக்காதீர்கள் என்று கூறிய போதே எழுதப்பட்ட தீர்ப்பு இது. இது அநீத தீர்ப்பு. என் அன்பு சகோதரனை, நாம் பொய் சாட்சியால் யாரையும் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டாம், யாரையும் கண்கலங்க வைக்க வேண்டாம். நிராபராதிகள் நல்லவர்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நாம் கணக்கு சொல்லியாக வேண்டும். எத்தனை முறை அநியாயமாக பேசி இருக்கின்றோம். நம் அநியாய பேச்சுக்கள் இயேசுவை தீர்ப்பிடுகின்றது. இனி தீங்கு தரும் பேச்சுகளை தவிர்த்து வாழ்வு தரும் உயர்வளிக்கும் வார்த்தைகளை பேசுவோமே. ஆயிரம் ஆயிரம் அநீதி தீர்ப்புகள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன.
என்ற இப்பாருலகில் அநீதியைக் கண்டு இதுதான் உலக நியதி என்று ஒதுங்காமல், இறைவா, நீர் தந்த இதயம் எங்களில் இயங்கும் வரை ஓங்கி குரல் கொடுக்கும் மனதிடனே எங்களுக்கு தாரும். சந்தை உள்ளோட்டு போகும் எடுக்கணுமா? சரிண்ணா. அப்ப இதை எப்படி அப்படி பிடிச்சு நம்ம எடுக்க சந்தைதான் வண்டி வரும்போது ஸ்டாப் பண்ணி விடும். யார் தானே மூஞ்ச காட்ட மாட்டேன். இல்லாதுன்னா இப்போ அஜி சமைக்க காட்டுறேன். டெமோ வேணா பாய்க்கோளா மாடலு இப்போ இல்லை வேறு சொல்ல கிடையாது. வாங்க சேர்த்த அக்கால மூஞ்சி காணதில்லை. பெரிய டிவி கையில் வந்துரு. அங்கே அடிக்கல இங்கே ஓடுது, அங்கே அடிக்கல இங்கே ஓடுது. எடுத்தியா சின்ன நான் எள்ளு நான் இந்த சொல்லி விடுங்க. அப்படி இப்படி 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 இல்லை 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 நாங்கள் 2 ரூபா எடுப்போம். இல்லை 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 உங்களை போலையா நேரு நீ